நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, சிறப்பான அருமையான ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நம்ம மல்லி எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே இதை விட்டால் இப்படியே வேலைக்கு ஆகாது, அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் ஆட்டம் சரியான அதிரடியான ஆட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நான் இங்கே நின்று தான் இருக்கணும். ஏன்னா ஒரு டேரெக்டாக போய் நான் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க. அதை வீடியோ எடுத்து அவங்க என்னென்ன பேசுகிறாங்க, விஜய் மேலே நம்ம பொய் கேஸ் தான் போடுறோம். இந்த பொய் கேஸ்னால நமக்கு எதனா பிரச்சனை வந்துட போகுது, பிரச்சனை வராமல் இருக்கணும். அதனால் அந்த பொய் கேஸை தெளிவாக உஷாராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. அப்படியே அழகாக வீடியோ எடுத்துருக்காங்க நம்ம மல்லி. இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு ஜட்ஜா வையா கிட்ட கொடுத்தா அடுத்த செகண்டே விஜய் வெளியே விட்டுருவாங்க. விஜய் மேலே கேஸ் சொல்லாது. ஏன்டே ராஜேஸ்வரி, எனக்கே நீ கூடவே இருந்து குளிப்பறிக்கிறியா, அதுவும் சைன் போட்டுத்தா டைவர்ஸ் நோட்ஸில் அப்படியே உனக்கு நான் அடிச்சு விட்றேன், நீ அப்படியே போயிட்டு ஜாலியாக செம்மையாயிரு, அதுக்கு மேலே விஜய் தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கான்ட்ராக்ட் பேசுனுக்கிறியா? உன்னாலாம் ஜெயிலில் தண்ணி களி தண்ண வைக்க வேண்டிய, உன்னாலாம் சும்மாவே விட மாட்டேன். யாரை ஏமாற்ற பார்க்குறியா, என்னவே ஏமாற்ற பார்க்குறியா, நீ இந்த மாதிரியெல்லாம் கேவலமான கேப் மாதிரி வேலை செய்வேன்னு தெரியுண்டி. அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ண வந்து நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு ஒவ்வொரு செகண்டும் உன்னை வாட்ச் பண்ணே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் இதில் என்ன நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் எப்படி என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து கண் கூட தெரிஞ்சுக்க தாங்க போகிறோம். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து எதுவுமே பேசுகிறீங்க, சைலண்ட்டாக இருக்கார். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மௌனம் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தோடவே இருக்காங்க. இதுக்கு மேலே நம்மக்கிட்ட பேச்சே இல்லை, நம்மக்கிட்ட செயல்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கோர்ட்டில் போய் சைலண்ட்டாக உக்காண்டே இருக்காரு. நான் எந்த ஒரு தப்பு செய்யலை, நான் ஏன் பயப்படணும் அப்படின்ற மாதிரி விஜய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். விஜய் போயிட்டு உங்கள் பக்கத்தை இருப்பேன், நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் எந்த ஒரு தப்பும் செய்யலை, இதுக்கு முன்னாடியே இதை உங்கள் கோர்ட்டில் நிரூபிச்சுட்டேன். திருப்பியும் உங்கள் மேல்முறையீடு போட்டுருக்காங்க. அப்படி என் மேலே தப்பு இருந்து எதனா ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக என் மேலே ஆக்ஷன் எடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நான் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாங்க. நம்ம வெண்பா இருந்துன்னு அதே சமயத்தில் எங்கள் அப்பா இதை பண்ணலை, எங்கள் அப்பா இதை பண்ணலன்னு சொல்லிட்டு அழுதுனே ஓடி வராங்க. சொல்லுமா உனக்கும் வாய்ப்பு உண்டு, வாமா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா எல்லாம் ஒரே தாள் தான் இருந்தோம். எங்கள் அம்மா தவறி விழுந்துட்டாங்க, எங்கள் அப்பாவும் நானும் தான் ஃபோட்டோ ஷூட்டில் பண்ணிருந்தோம். அது தவறுதெல்லாம் நடந்தது. இதுக்கு எங்கள் அப்பாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நான் 2 கண்ணால் பார்த்தேன். சின்ன குழந்தை, அவங்களுக்கு என்ன மேடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற வக்கீல் சொல்கிறாரு. உடனே பார்க்கணுமே நம்ம வக்கீல் அப்படியே சும்மா கிளின்னு கிழிச்சு விட்றாங்க. பெரிய ஆளுங்கட பல போய் சொல்லி நிறைய கேப் மாதிரி முள்ள மாதிரி வேலை செய்கிறாங்க. சின்ன பசங்க அப்படி இல்லை, தேவையில்லாமல் சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் விடக்கூடாது. கவன சிதறல் வேணால் ஏற்பட்டு இருக்கலாம், அப்படி வேணால் சொல்லுங்கள், இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்ச மாதிரி பேசுகிறாங்க. உடனே சரி ஓகே, அந்த வக்கீலும் ஒரு பக்கம் ஆப்போசிட் வக்கீல் சைலண்ட் ஆகிறார். உடனே நம்ம ரஞ்சித்தை கூப்பிட்றாங்க. அவங்க தான் இப்போதைக்கு எவிடன்ஸ்னு. வாமா ரஞ்சிதம், வாமா மின்னலே அப்படின்ற மாதிரி ரஞ்சிதம் வர வந்து உடனே பார்க்கணுமே, மேடம் எல்லாம் பண்ணது இவங்க தான் மேடம், நான் பார்த்தேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ பார்த்தோமா, உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, ஏன் எவிடன்ஸை விடுமா, இத்தனை வருஷம், அதாவது 6 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் கழிஞ்சு திரும்ப நீ வந்து இந்த கேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ என் மாமன் மிகப்பெரிய ஒரு மாமன்றத்தோட விஜய் அந்த நபர் வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்தார். இப்போ அவர்கிட்ட எதுவும் இல்லை. அப்போ நினச்சிருந்தா அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ என்னை மிரட்டி வச்சுருந்தாங்க. இப்போ அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவர் செஞ்ச தப்புக்கான தண்டனையாக அவர்கிட்ட இந்த சொத்து எல்லாமே பறி கொடுத்துட்டாரு. அவரே ஏமாந்து போயிட்டு. இந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போயாவது நான் உண்மையை சொல்லி, என்ன மாதிரி பாவம் இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை நாசனம் பண்ணாரோ, அதனால தான் நான் சொல்ல வந்தேன், அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும். இந்த வெண்பா பாவம் சின்ன குழந்தை, அந்த வெண்பாவும் எங்கே போட்டு தள்ளிட்டு வரோ சொத்துக்கு ஆசைப்பட்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த உண்மையை ஓடோடி வந்தவங்க கிட்ட சொல்கிறதுக்கு இப்போ சொல்லிவிட்டு நான் ஓடோடி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் ஜட்ஜா வந்துன்னு ஒரு பக்கம் ஜட்ஜா வந்துன்னு, ஏமா நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது சார், நம்பிக்கை தானே எல்லாம், நம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா நம்புறமா, நீ போய் உக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே நம்ம தலைவன் கதிரேசன் மாசா கிளாஸாக வந்து நிற்கிறாரு. இதை பாருங்கள், எனக்கு என் பேத்தி வேணாம், என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா, அவள் போனதுக்கு காரணம் இந்த படுபாய் போயிருந்தான், இவனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க எது பண்ணீங்கன்னு எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் பேத்தி வேணும், என் பொண்ணு இல்லாத குறையும் என் பேத்தி தான் தீக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் பேத்திக்கு விருப்பம் தான் நீங்கள் கூடயே கூட்டின்னு போகலாம். இப்போ நீங்கள் கேஸ் போட்டது உங்கள் பேத்தியை கூட்டின்னு போகிறதுக்கா இல்லை விஜய் தப்பு செஞ்சாருன்னு சொல்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2த்துக்குமே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே, 2த்துக்கெல்லாம் இங்கே இல்லை, ஃபஸ்ட்டு நீ கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த விஜய் ஜெயிலில் போகிறதுக்கு தான் சார், அவருக்கு எதிராக ஆதாரம் எல்லாமே எனக்கு கிடச்சி, என் பேத்தி எப்பாரு அனாதானே இருப்பா, நீங்கள் பிளான் பண்ணிக்கிறத பார்த்தா விஜய் கரெக்டாக ஜெயிலில் தள்ளி வெண்பாவை எப்படியான கூட கூட்டிகிட்டு போயிருந்தான். இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் வாதாடி இதுக்கு முன்னாடியே நீங்கள் பொய்யான ஒரு சாட்சியை கொண்டு வந்தீங்க. நீங்கள் அந்த சாட்சியை கொண்டு வராமல் தான் நான் ஒத்துப்பேன், சரி ஓகே நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடியே தவறு செஞ்சுருக்கீங்க, அதனால் இதுவும் தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியுது. அவங்களும் கேட்குறாங்க, ஆப்போசிட்லையும் கேட்குறாங்க. அதனால்
கரெக்டான எவிடன்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் வீக்கு திங்கக்கிழமை வந்து பாருங்கள். அப்படி இல்லைனா அதோட 3 லட்சத்தை காசை கட்டிட்டு நஷ்டீடா கோர்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு கிளம்பிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே நாங்கள் ஆதாரத்தோடு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, என்ன முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து கண் கூட தெரிஞ்சுக்க தான் போகிறோம். ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. பை பாய். போயிட்டு வரேன்.